ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 12:32. பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே. இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே மனசுல நிறைய குழப்பம். என்ன குழப்பம்னா, நம்மகிட்ட ஒன்றும் இல்லையா, என்ன பண்றது, என்ன செய்யலாம் என்ற எண்ணங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஏதோ உடம்புல கொஞ்சம் பலம் இருக்கியா, எவ்வளோ நாள் ஓடட்டும் என்று ஒரு முறுமுறுப்பு இருக்கலாம். ஒரு வாழ்க்கையில் ஒரு சலிப்பு, பிள்ளைங்க சரியில்லை, மாமனார் சரியில்லை, மாமியார் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, இப்படிலாம் பல சலிப்புகள் உலகத்தில் உண்டாயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு யாரை தெரிந்து கொள்வார்? உபாகமம் 7:7 பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு அடையாளத்தை சொல்றாரப்பா, நீங்க ரொம்ப ஆளுங்கன்னு சொல்லி நான் உங்களை தெரிஞ்சு கொள்ளல, ரொம்ப ரொம்ப சிறந்தவங்கன்னு உங்களை தெரிந்து கொள்ளல, ரொம்ப ரொம்ப அழகானவங்கன்னு உங்களை தெரிந்து கொள்ள, நீங்கள் கொஞ்சமா இருப்பதனால, நீங்க ரொம்ப ஃபியூ கொஞ்சமா இருப்பதனால உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவர் உன் அழகை பார்த்து, உன் வருமானத்தை பார்த்து, எவ்வளவு தசமா கொடுக்குறா, எவ்வளவு காணிக்க கொடுக்குறா, எவ்வளவு நல்ல கர்த்தர் தெரிஞ்சு கொள்ளலையா அப்படின்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்குதா? இல்லைங்க, அது முற்றிலும் தவறான ஒரு உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு வெளிப்பாடு. யாரை தெரிந்து கொள்கிறார்? பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொள்கிறார். பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை வெட்கப்படுத்த ஒன்றுமில்லாதவளை தெரிந்து கொள்கிறார். உலகில் அற்பமானவளை தெரிந்து கொள்கிறார். எப்பெல்லாம் உன்னை வாழ்க்கையில் அற்பமாக எண்ணுகிறாங்களோ அப்போதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை, உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் ஒருவேளை வேதனையாக, கண்ணீராக ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவரை தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் என்ன போய் எப்படிப்பா ஆண்டவர் தெரிந்து கொள்ள முடியும்? இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களில் யாரை தேடி போனார்? பெரிய பெரிய பட்டதாரிகளா? பெரிய பெரிய அசட்டு வச்சிருக்கோங்களே? ஒருத்தர் நைட்டு முழுவதும் கடலில் போய் ஒன்றும் கிடைக்கல, வீட்டுக்கு போகலை. ஏன்னா வீட்டில் இருந்து கிளம்பும் பொழுது அந்த அம்மா பெரிய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன் வரும்போது பருப்பு வாங்கிடு, கோதுமை வாங்கிடு, இதை வாங்கிடு, எண்ணெயை வாங்கிடுன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. நைட்டு முழுவதும் கடலை போட்டு வலையை போட்டு பார்க்குற ஒன்றும் கிடைக்கல. வீட்டுக்கு எந்த மூஞ்சியோட போகிறது? அப்பா முட்டை எங்கப்பா, அப்பா ஸ்கூல் பேக் எங்கப்பா, நான் எப்படி போவேன்? ஹவ்? அதனால் வலையை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இயேசு அங்கே போய் அவனை சந்தித்து, இல்லாத அவனை, தரித்திரத்தில் இருந்த அவனை, வீட்டுக்கு போக ரெஸ்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்த பேதுருவை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். பாப்பா என்னை பின்பற்றி வா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சமுதாயத்தில் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இவெல்லாம் மோசமான பணத்துக்காக எது வேணாலும் செய்வான்னு சொல்லி புறக்கணிக்கப்பட்ட சகைவை பார்த்து சொன்னார், சகைவை கீழே இறங்கி வா, இன்றைக்கு அவன் வீட்டில் தங்கணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமந்தையே அற்பமா எனப்படுற நீ, ஆண்டவர் சொல்ல உன்னை பற்றி உனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா, நீ ஒளிஞ்சு போய் நினைக்கிற, ஆனா நான் ராஜ்யங்களை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அநேக ராஜ்யங்களை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். தட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்தம். நீ இன்னைக்கு பொழப்புன்னு நினைச்சிக்க, ஆண்டவர் சொல்றார், எத்தனை பேருக்கு பொழப்பு கொடுக்குறோம் மாற போறான், அதை பற்றி அவர் நினைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது, மேன்மையாக இருக்க போகிறது, மகிமையாக இருக்க போகிறது, விடுதலையாக இருக்க போகிறது. கர்த்தர் சரித்திரத்தை மாற்ற விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். உன் சரித்திரத்தை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவரிடத்தில் சொல்வாயா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்மால் அற்புதங்களை செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும், அதிசயங்களை செய்ய முடியும்,
நீர் என் வாழ்க்கையில் இறங்கி அதிசயங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கு அந்த கல்வாரி நாயகன் உங்களுக்காக மனதுருகுவார், உங்களுக்காக இறங்குவார், உங்களை கடாட்சிப்பார், உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இதை ஆண்டவர் அப்படி செய்ய போதுமானவராக இருக்கிறார். உனக்கு ராஜ்யம், உனக்கு மேன்மை, மகிமை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, என் குறைகளை நான் பார்த்தேன், இப்போ மேன்மையான உண்மை பார்க்கிறேன்னு சொல்லி இந்த நாளுக்குள்ளே பிரவேசிப்பீர்களா? இந்த நாள் ஒரு இனிய நாளாய் மாறட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.